இந்தியாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்வது, அமெரிக்கா இறக்குமதி செய்வது அதிகமாக உள்ளது. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் ஏற்றுமதி செய்வது குறைவாக உள்ளது. அதற்கு காரணம் இந்தியாவில் ஆக்சுவலி நீங்கள் ஒரு அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ஒரு ஏதாவது தொலைக்காட்சியை நீங்கள் இந்தியாவில் வாங்க வேண்டுமானால் அதற்கான அதிகமான வரி கட்ட வேண்டி இருக்கிறது. அதை குறைக்க சொல்லி அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இரண்டாவது ராணுவ தளவாடங்கள். நாம் ராணுவ தளவாடங்களை பொதுவாக ரஷ்யாவிடமும் பிரான்சிடமும் வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு அதில் அமெரிக்கா ராணுவ தளவாடங்கள் குறிப்பாக ஏர்கிராப்ட்ஸ் F-35 என்று சொல்லக்கூடிய ஏர்கிராப்ட்ஸை விற்பதற்கு தயாராக இருக்கிறது. அது இந்தியா போன்ற நாடுகள் வாங்குவதற்கும் தயாராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சோ இந்த 2 நாள் பேச்சுவார்த்தையில் இந்த அஜெண்டா அவர்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாகவே வைத்திருக்கிறார்கள். என்ன பேசுவார்கள்? இப்போது நீங்க குறிப்பாக மோடி பிரான்சுக்கும் வருகிறார், பிரான்சிலிருந்து அமெரிக்காவும் வருகிறார். ஆனால் நீங்கள் பிரான்சிலுடைய ஐட்டினரி பார்த்தீர்கள் என்றால், அஜெண்டாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எங்கெங்கே எந்த நாட்கள் என்னென்ன செய்ய போகிறாள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ சமிட் போக போகிறார், அங்கிருந்து போய் கன்சுலேட் திறக்க போகிறார் என்று ஒரு தெளிவாக இருக்கிறது. அதுவே நீங்கள் இங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கொஞ்சம் ஒரு சீக்ரெட்டிவ்னஸ் இருக்கிறது. யாரை சந்திக்க போகிறார், கண்டிப்பாக ட்ரம்பை சந்திப்பார் என்று தெரிகிறது. ஏன்னா அவர் வருவதே ட்ரம்பின் அழைப்பின் பேரில் தான். அதே போல் பல வெளியுறவு வர்த்தக நிறுவனங்களை சந்திக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏஐ சமிட்லயே பல டெக்னாலஜி கம்பெனிஸ் போயிருக்காங்க. அவர்களோட அங்கேயே ட்ரம்ப் மோடி சந்திப்பார். ஜேடி வான்ஸும் அங்கே சேர்ந்திருக்கிறார். அவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதான் தெரியல. ஆனா கண்டிப்பா இங்கே ட்ரம்பை சந்திப்பார் என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. அதை தவிர வேறு என்னென்ன அலுவல் காரணங்களாக பேசப்படுகிறது, வேற எந்தெந்த மீட்டிங்ஸ் இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. வெள்ளை மாளிகையும் தெரிவிக்கவில்லை, இந்திய தூதரகமும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை.